வணக்கம். போய் நில்லும். இப்படி வரும். எங்க இப்படி உள்ள போயிட்டே இருக்கேன். இது என்ன புது வேஷம்? புது வேஷமா? எல்லாம் முருகப்பெருமான் கொடுக்குற வேஷம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும். உங்களுக்கு நாமம்னா எனக்கு பட்டை. அது சரி. இந்த வேஷத்துக்கு என்ன பேரு? ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல தெரியுது. இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். நன்னா மீசியை ஒட்ட சரைச்சுட்டு பட்டையா நிறுத்தி ஊதி போட்டா எனக்கு யாருன்னு தெரியாதா? சாமி, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம்? யார் உங்க வலையில இப்ப மாட்டின்னு இருக்கா? சாமி, முதல்ல வெளியில போனோம். என்ன தைரியம் இருந்தா வேஷத்தை மாத்தி இந்த ஆத்துக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வைப்பி வெளியில போய். ஐயங்கார் சுவாமி, நான் சிங்கப்பூர். தெரியுமே, சிங்கப்பூர், சவுத் ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, லண்டன் எல்லாம் உங்க ஊர் தானே. இதான் ஒரு ஜகஜால ஃப்ராட் ஆச்சே. முதல்ல உட்காருங்க சாமி, உட்கார்ந்தே பேசுவோம்ல. வெளியில போன்னு சொல்றேன், அப்புறம் என்ன உட்கார்ந்தே பேசலாம்? வெளியே போ நீங்க உட்கார்ந்தே சொல்லுங்க. நான் உட்கார்ந்தே கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணும். சாமி, நான் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இப்ப பேசிட்டு இருக்கீங்க சாமி? தெரியாதா எனக்கு? என் சம்சாரத்தோட முதல் புருஷன். சிவசிவா சிவசிவா சிவசிவா. சாமி, சிரேஷ்டர் பெருமான் மாதிரி இருக்கீங்க. இப்படி உளறீங்களே சாமி. யூ பிளாக்மெயிலர். வாசுகி இங்க வாயே. மறுபடியும் வந்துட்டான் அந்த கடங்காரன். மறுபடியும் வந்துட்டான். வாயே இங்க. அது அந்த அம்மா யாரு? அதான் உங்க சம்சாரமா? தப்பாவி, வாசுகியே யாருன்னா கேட்க நீ? வாங்க சார், வாங்க. வா பிரேமி. என்ன தகராறுங்க? பெரிய ஃப்ராடுமா? அன்னைக்கு சொன்னேன், ஜேம்ஸ் ஐயர். அந்த ஹேட் ஆசாமி. மீசி எடுத்துட்டு பட்டையா விபூதி போட்டு வந்து உட்கார்ந்து இருக்கார். சார், இது ஐயோ பெரிய ஃப்ராடுமா. வாசுகியோட முதல் புருஷன். சிவசிவா சிவசிவா. சார், இவர் வேற. ஓ நாராயணா, ஒன்னே ஏமாத்திருக்காருமா. சார், அந்த ஃப்ராட் ஆசாமி வேற. இவரா என்னோட அங்கிள், பேர் மாணிக்கம் பிள்ளை, சிங்கப்பூர்ல இருக்காரு, மல்டி மில்லியனர். பிரேமி, சார் ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சப்பவே புரிஞ்சு போச்சு அவங்கிட்ட ரொம்ப ஏமாந்து போயிருக்காரு. பாருங்க, அவன் யாரு, நீங்க யாரு? ஒரே அச்சுல வாத்துறது மாதிரி இருக்க. சாமி, அச்சடிச்சு ஆண்டவன் ஒவ்வொரு மனுஷனா பூலோகத்துக்கு அனுப்புறப்போ ஒன்னு ரெண்டு இப்படித்தான் ஒரே மாதிரி செதறி விழுந்துருது. ஒண்ணு மாதிரி ஒண்ணு கவுண்டர் பீட் மாதிரி. ஆனா நான் கவுண்டர் பீட் இல்லை, அவன் தான் கவுண்டர் பீட். ஆனா அந்த காலம் நானும் சந்திச்சுட்டேன். சார், அப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேனை சந்திக்கணும்னு சொன்னீங்களே, அவர் தான் இவரு, என்னோட மாமா. ஆமா, எனக்கு மருமகளா வரப்போற. இதானே வேண்டாங்கிறது. இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் பாரு ரெண்டு பேருக்கும். ஆண்டவன் எப்படிலாம் தலையெழுத்த நெத்தியில எழுதுறான் பாரு. தலையெழுத்த ஆண்டவன் நெத்தியில எழுதுறதில்ல சாமி. நல்லவனுக்கு நெஞ்சில் எழுதுறான், கெட்டவனுக்கு நாக்குல எழுதுறான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. என்ன? சாமிக்கு திட்டவே வரல, வையறதுக்கு வார்த்தையே வரல. அவ்வளவு நல்லவர் போல தெரியுது. ஆமா, இவர் ஒய்ஃபை எப்போ திட்டுவாராக்கும் நானும் பாப்பேன். பொடி அசடு. அதான் இவர் திட்டுற பெரிய திட்டு. சாமி, திருக்குறளும் தெரியணும், நல்லா திட்டவும் தெரியணும்ல. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ஜேம்ஸ் ஐயர் யாரு? அவனா அந்த திருட்டு பய, ஒழுக்கம் கட்டவன், மொள்ள மாதிரி, முடிச்சவிக்கி, மோசடிக்காரன், உலக்க, உருப்படாத பய, உண்மத்தன், ராகுகாலம், பிளாக்ஆர்டு, ரோகு, ராஸ்கல், தில்லுமுள்ளு, புறம்போக்கு, பன்னாடை, கோல்மால், கிறுக்கு பய, கோணல் புத்தி, கோடரிக்காம்பு. அடியனுடைய ட்வின் பிரதர், ரெட்ட பிறவி. சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? என்னயா கருப்பையா? ஐயா, செடிகள்லாம் 2 வேளையும் கரெக்டா தண்ணி விடுறியா? ஊத்துறங்க. ஒரு செடி காஞ்சி விட்டா கூட ஒரு செடிக்கு 10 ரூபா வச்சு உன் சம்பளத்தில் கழிச்சுடுவேன். சரிங்க. நீ என்ன கட்சி? சிரிக்காதையா, என்ன கட்சி? தைரியமா சொல்லு. ஜெயிக்கிற கட்சி. அட்ரா சக்கர் நீ பொழைச்சுக்கோட்டா. நீ மாணிக்கம் பிள்ளை, வாயா, வா. என்ன பாக்குற? உள்ள வா. எங்க வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். வராம இருப்பனா? பணக்காரன் சிவகாசம்னா அதானே எனக்கு பிரையாரிட்டி. வாங்கய்யா,
வாங்க பிரதர். இது என்ன சொந்த வீடா பிரதர்? 30-40 லட்சம் இருக்கும் போல இருக்கு. இதை விடு, என் சிங்கப்பூர் வீட்டை பார்க்கணுன்னே 1 கோடி ரூபாய் பெறும். வீட்டுக்கு முன்னால ரோடு நல்லாவே இல்லையே. புதுசாக போட போகிறாங்க, கார்பரேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கார்பரேஷன் இல்லையா? உடனே போட வைக்கிறேன்பா. 50,000 ரூபா கொடு. எங்கிட்டே காட்டுறீங்களா உங்க ஜகஜால கில்லாடித்தனத்தை எல்லாம்? அடச்சி விடுறவடா. ஃப்ராட் 420. உட்கார்றா, உட்காரு. ஸ்விம்மிங் பூல் வேறயா? எதுக்காக வர சொன்னேன்? எதுக்கா? உனக்கு பாரத ரத்னா விருது வாங்கி கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஜனாதிபதி கிட்ட சிபாரிசு பண்ணி. இதை பாரு, என் மாதிரி சவடால் எல்லாம் உன் மூஞ்சிக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. என் ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள நீ வராத, விஷயத்துக்கு வா. உனக்கு ஞான ஸ்நானம் பண்ணி வைக்கலாம்னு தாண்டா வர சொன்னேன், அறிவு கட்டவனே. ஏடா பாவி புள்ள, உன் பேரை மாற்றி முத்துக்கொண்டர்னு எங்கிட்டே டபாக்கிறியா நீ? மாணிக்கம்பிள்ளையோட தம்பி எப்படா முத்துக்கொண்டரா இருப்பான்? அயோக்கிய ராஸ்கல். நீ என்ன கவுண்டரா தான் பார்த்த. நான் தேவரா இருந்திருக்கிறேன், முதலியாரா இருந்திருக்கிறேன், படையாச்சி, நாயுடு, செட்டி, ஏன் ஐயர் ஐயங்காரா கூட இருந்திருக்கிறேன். நானும் விசாரிச்சுட்டேன் உன்னை பத்தி, நீ என்னவாலாம் இருந்தேன்னு. ஏய், உண்மையெல்லாம் தெரிஞ்சப்புறம் உன்னை ஏண்டா பார்த்தோம்னு வேதனையா இருக்கு தெரியுமா? எப்படிலா, எப்படி இப்படி கட்டு குட்டிச்சவரா போய் ஒண்ணுக்கும் உதவாத ஒரு உளுத்தனா உருமாறி போயிருக்கேன். ரத்த கண்ணீர் வருதுடா கண்ணில். கூட பிறந்த தம்பிய ஒரு உருப்படாதவனா பாக்குறப்போ. தம்பி என்ன ஒரே தாய் வயத்துல ஒரே நேரத்துல பிறந்தவங்கன்னு சொல்லு. ரெட்ட பிள்ளையா பிறந்தாலும் நான் பிறந்த 4 நிமிஷத்துக்கு அப்புறம் தாண்டா நீ பிறந்த. சரி அண்ணன், ரெட்ட பிள்ளையா பிறந்தாலும் நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன் பாத்தியா? நீ வேட்டி ஜிப்பாவோட இருக்க, நான் பேண்ட் ஷர்ட் ஹேட்டோட இருக்கிறேன். மோட்டிவ் சி 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 சி, வெக்கமா இல்லையா உனக்கு? புறம்போக்கு. அதே சும்மா பஞ்சாங்கெல்லாம் பேசாத. நீ ஒரு விதத்துல கிரேட்னா நான் ஒரு விதத்துல கிரேட். பல்ல உடப்பம் படவா 420 தெரிஞ்சுட்டு இருக்கிற நீ என்னடா கிரேட்டு புண்ணாக்கு? அப்பா அம்மா செத்து 8 வயசுல நாம அனாதையானப்புறம் நாம பிரிஞ்சு போனோம். சோத்துக்கு வழி இல்லாம நான் சிங்கப்பூருக்கு ஓடி போனேன். நீ ஓடி போயிட்ட. என்ன பாண்டட் சைல்டு லேபரா ஒரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட வித்துட்டான், என்ன வளர்த்த மகாபாவி. நாயா உழைச்சேன் அந்த பணக்கார பிரிட்டிஷ் பரதேசி கிட்ட. நாயா இருக்கலாம்னு முடிவு பண்ணா பணக்கார விட்டு நாயா போன்னு ஜப்பான்காரனுங்க சொல்லுவானுங்க. ஆமா, அப்பதானே முதலாளியம்மா சொகுசு படுக்கையிலேயே போய் படுத்துக்கலாம். புத்தி போது ராஸ்கல். பின்ன என்ன, பாண்டட் லேபர்னு கூட்டிகிட்டு போய் படாத பாடு படுத்தினான் அந்த பிரிட்டிஷ். தெரிஞ்சவனுக்கு எப்படி இருந்தானடா? நான் மட்டும் படாத கஷ்டமா? இன்னைக்கு சிங்கப்பூர்ல 2000 தமிழ் குடும்பங்கள் என்னால பழைச்சுக்கிட்டு இருக்கு. நான் 2000 குடும்பங்களை ஏமாத்தினேன்னு வச்சுக்கோ, கணக்கு வச்சுக்கல. ஒன்னு கேக்குறேன், நேர்மையா உழைச்சா இதெல்லாம் சம்பாதிச்ச சிங்கப்பூர்ல என்ன தில்லு முள்ளு பண்ண? உன் கிரிமினல் மூளை அப்படித்தானே நினைக்கும். மாணிக்கம் புள்ளன்னா அத்தனை பாப்புலர் அங்க சிங்கப்பூர்ல. நானும் லண்டன்ல பாப்புலர் தான் as con man. என் போட்டோ இல்லாத போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. பெருமையா சொல்லிக்கடா. லண்டன்ல போய் தமிழன் ஜாதிக்கே இப்படி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்கியே. நீ இருந்த என்ன செத்தன்னா? செத்து தொலைய உயிர் என்ன கருப்புட்டியா? முட்டாளா இருந்தா கூட தப்பு இல்லடா, ஆனா கிரிமினலா இருக்கக்கூடாது. இந்த ஏமாத்து பொழப்பு நடத்துறதுக்கு பதிலா பிச்சை எடுக்கலாம், இல்ல பட்டி கிடந்து சாவலாம். ஆமா, பட்னி கிடந்தவன் தானா அவங்க தூக்கி எறிஞ்ச எச்சலை தான் சாப்பிட சொல்லுவானுங்க. யூ பிளாக் இண்டியன், யூ பிளாக் ஸ்வைன் அப்படின்னு தான் கூப்பிடுவானுங்க. இவனுங்களை பழி வாங்கணும்னே படித்தேன் நான். சவடால் தான், வாய் சாதுரியம் தான். என் இங்கிலீஷை கேட்டே வெள்ளைக்காரனுங்க வாய் பிளந்தானுங்க. அவனுங்க பாஷையாலேயே அவனுங்களை அடித்தேன், ஏமாத்தினேன். ஏமாத்துறது என்ன கிரெடிட்டாடா உனக்கு? முள்ள மாதிரி 420 பட்டம் வாங்கிறது என்ன ராவ் பகதூர் பட்டம் மாதிரி நினைச்சியா? இல்ல பெருமையா சொல்லிக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்க நீ? விரல விடு பாப்பா. நாட்டுக்கு ஏதாவது நயா பைசா அளவுக்கு நல்லது பண்ணிருக்கியா? வயிறு எரியுதுரா எனக்கு. Don't ask what the country has done to you. What have you done to the country? அப்படின்னு கென்னடி கேட்டாரு, சரியா? ஆனா இந்த கம்யூனிட்டி திருப்பி கேட்கிறேன், what has the country done to me?
அவர் கேட்கறதுக்கு அது உரிமைன்னு நான் கேட்கறதுக்கு இது உரிமை. வெதண்டாவாதம் பண்ற நீ கட்டின பொண்டாட்டியை வச்சு காப்பாற்ற வேண்டாமா? திமிரு பிடிச்சவன. இதுல வெள்ளக்காரி ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு பெரிய மன்மத குஞ்சு இவரு. என்ன வாங்கிட்டு போன வெள்ளக்காரன் என்ன பண்ண டார்ச்சருக்கு ஒரு வெள்ளக்காரிய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை டார்ச்சர் பண்ணி கணக்க நேர் பண்ணிக்கிட்டேன். என்ன பெரிய உலக சாதனையாது. மனசுக்கு ஒரு சமாதானம், அவ்வளவுதான். ஏன் வே ஆஃப் லைஃப். ஒரு பிராமண பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டியான் ஐயருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு. பெரிய புள்ளிங்க தான் 2 பொண்டாட்டிங்க வச்சுக்கலாமா? நானும் கட்டிக்கிட்டேன். பொழுதுபோக்கா? பொண்டாட்டி பொழுதுபோக்காடா உனக்கு? செருப்பால் அடிப்பேன் படவா வேணா. உன்னை தூக்கில போட்டான் உன்னை. பின்ன பொண்டாட்டியா லட்சணமா வாயை பொத்திக்கிட்டு இல்லாம எங்க போற எங்க வர என்ன பண்ற ஏன் பண்ற எதுக்கு பண்ற எதுக்கு எடுத்தாலும் நோய் நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அதான் நானும் பாடுபடுத்தினேன். உனக்கு தெரியுமா? இட்ஸ் a good horse that never stumbles and a good wife that never grumbles. ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்கு. இங்கிலீஷ் உனக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றேன்டா, எனக்கு தெரிஞ்ச மட்டும். தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை. இது வள்ளுவர் வாக்கு. எத்தனை வருஷத்துக்கு முந்தி சொன்னாரு? 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னது. 100 வருஷம் முந்தி பாரதி சொன்ன வாக்கே இன்னைக்கு அவுட் ஆஃப் டேட் ஆகுது. 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னது இப்ப எப்படி அப்ளை ஆகும்? எந்த பத்தினி சொன்னாலும் இன்னைக்கு மழை பெய்யாது. என் பொறுமையை சோதிக்கிறேன். யாரு? நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டேல்ல, அப்ப நான் வரட்டா? இல்ல, இன்னும் சொல்ல வேண்டியது பாக்கி இருக்கு. நாளைக்கு நீ செத்தேன்னா கூட உன்னை தூக்குறதுக்கு 4 ஆள் இல்லாம அநாத பணமா சாவேடா. வயிற்றுச்சலா இருக்குடா உன்னை பார்த்தா. நீ பேசுறதெல்லாம் கேட்டா வயிற்றுல அல்சர் வந்த மாதிரி இருக்கு, தெரியுதா? மனுஷன் ஆஸ்தி பாஸ்தி சேர்த்து வச்சுட்டு போறானோ இல்லையோ நல்ல பேரோட போகணும்டா. மீதி உள்ள நாளைக்கு நல்லவனா வாழ்ந்து நீ பண்ண பாவத்தெல்லாம் கழுவி தொலை. என்ன 3-4 நிமிஷம் முன்னால பிறந்துட்டாரா இவரு? அதுக்காக இவர் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? பைசா பிரயோஜனம் இல்லாத வெத்து பேச்சு பேசுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. எல்லாமே ருப்பீஸ் அண்ட் ஸ்பை. என் தம்பிங்கிறதுனால சொல்றேன். நான் சொல்றேன், தம்பின்னு என் மேல பாசம் இருக்கா? நிச்சயமா இருக்குடா. அப்போ உன் ஆஸ்தி எல்லாத்தையும் 2ஆ பிரிச்சு எனக்கு பாதி கொடுத்துரு, பாகப்பிரிவினை பண்ணி. இல்ல, நான் சொந்தமா சம்பாரிச்சதுடா பண்டாரம். 2 செருப்புல ஒரு செருப்பு கூட கொடுக்க மாட்டான் உனக்கு. அப்புறம் என்னையா தம்பி பாசம் நேசம் புண்ணாக்கு புடலங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிற, உன் கூட பிறந்த பாவத்துக்காக கேட்கிற. இந்த வாழ்க்கையை உதறி எறிஞ்சிட்டு என் கூட வாடா. உன்னை சிங்கப்பூர் கூட்டிட்டு போறேன். நல்ல வழியில உன் மூளையை உபயோகப்படுத்து. மகாத்மா காந்தி மாதிரி வாழணுங்கிற. மகாத்மா பேரெல்லாம் ஏன் எடுக்கிறதுல? என் மாதிரி வாழு. உன் மாதிரி லைஃப்ல த்ரில்லே இல்லாமையா? நல்லவனா வாழறதும் ஒரு த்ரில்லு தான், ஒரு பாசிட்டிவ் த்ரில். பாடுற வரவுன்னு சொல்லிக்கவோ நோய் நொடின்னு படுத்துட்டாலோ உனக்கு ஆதரவு வேற யாருமே இல்லை. நான் சொன்னதெல்லாம் நல்லா யோஜனை பண்ணிப்பார். திருந்தி வாழறதுன்னு நீ தீர்மானம் பண்ணிட்டா நாளைக்கு நைட் வீட்டுக்கு வா. உனக்கு விருந்து வச்சு என் சம்சாரம் என் புள்ள எல்லாரையும் அறிமுகப்படுத்துறேன். உனக்கு ஒரு புது வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்குறேன். நல்லா ராத்திரி பூரா அசை போட்டு பாரு, உனக்கு ஞானம் உதயமாகும். சரி, இப்போ ஒரு 500 ரூபா கொடு. ஜஸ்ட் 500 ருபீஸ். ஒரு மினிஸ்டரை பார்க்கணும், அவருக்கு பொன்னாடை போத்தணும். பொன்னாடையா? பொடா பன்னாடை. 500 ருபீஸ். உன்னை மாற்றவே முடியாத உன்னை. அண்ணே 500 என்னடா 5000 தரேன், நாளைக்கு நல்ல முடிவோட வந்தா. அப்போ இப்போ ஒன்றும் தர மாட்டேன். நாளைக்கு தான். ஒன்லி டுமாரோ. டுமாரோ? டுமாரோ நெவர் டைஸ் பிரதர். என்னப்பா உங்க தம்பி வருவார்னு இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா, நம்பிக்கை தான்டா வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரம். வரவேண்டா, வருவான். நாய்வாலை நிமித்த முடியுமா? தேவையில்லாம அம்மாவுக்கு இவ்வளவு வேலை வச்சுட்டீங்க. என்னையும் வெளியே போக விடாம பிடிச்சு வச்சிருக்கீங்க. நம்ம குடும்பத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவன் வந்துட்டா நான் வாக்கு தவறக்கூடாது இல்ல? என்னலா பாத்தியாங்க, அவனும் வாக்கு தவறல. கதவை திறந்து போய் கூட்டோ போ. வாங்க வாங்க வாங்க.
வாயா வாயா. அண்ணே வந்துட்டேன். இது என்ன அது வேஷம்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல அண்ணே. இத்தனை நாள் நான் போட்டதுதான் வேஷம், இதுதான் ஒரிஜினல். என் நம்பிக்கை வீண் போகலையா. பிள்ளையாண்ட சொல்லிட்டே இருந்தேன் நீ எப்படி வந்துருவேன்னு. வா உட்காரலாம், உட்கார். அதையா என் சம்சாரம் தங்கம். அண்ணி வணக்கம். அவளால பேச முடியாது பாவம், ஊமை. நீ உட்காரியா, உட்காரு. இல்ல அண்ணே, உங்க முன்னால உட்கார்றது கூட எனக்கு அருகதையே இல்லை அண்ணே. அடைச்சி எப்போ இந்த அளவுக்கு நீ உணர்ந்துட்டியோ அப்புறம் என்னையா, உட்கார் முதல்ல. நேத்து ராத்திரி முச்சூடும் நான் கண் மூடவே இல்லை அண்ணே. நீ சொன்னதுனால எல்லாம் நான் கன்வின்ஸ் ஆயிட மாட்டேங்கிற மாதிரியே நேற்று இங்கிருந்து போனேன்ல. அத்தனையும் பொய். என் மனசாட்சிக்கிட்ட அது நடக்கலண்ணே. ராத்திரி பூரா நீ சொன்னதே தான் திரும்ப திரும்ப கண்ணு முன்னால வந்துகிட்டே இருந்துச்சு. ஒரே தாய் வயத்துல ஒரே நேரத்துல பிறந்துட்டு நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்கேன்னு சொன்னியண்ணே, அது என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. என் வாழ்க்கையை எப்படியெல்லாம் நான் வீணடிச்சிருக்கேன்னு திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஈவன் காட் வில் நாட் ஃபர்கிவ் மீ. சரியா சரி, அழாத. இது பாருல, தப்பே பண்ணாதவனை விட தப்பு பண்ணிட்டு அதை உணர்ந்து அதை விட்டு வெளியே வரானே அவனைத்தான் அதிகமா பாராட்டணும். எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அண்ணே. கழுத மாதிரி 60 வயசு வாழ்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு நல்லது பண்றேன் நானு. கழுகு அளவுக்கு கூட நான் யாருக்கும் உபயோகமா இருந்ததில்லை. ஒரு யூஸ்லெஸ் வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன். ஒன்று தெரியுமா உனக்கு, எதுவுமே காட்டு செடி தான் அதனோட உபயோகம் கண்டுபிடிக்கிற வரைக்கும். கண்டுபிடிச்சிட்டா மூலிகை ஆயிடுதே. உன்னோட அறிவுக்கு நீ எவ்வளவு உபயோகமா இருக்க போற பாரு இந்த சொசைட்டிக்கு. உனக்கு ஒரு பிசினஸ் செட் பண்ணி கொடுக்க போற. ஆமா, தங்கம் என்ன சொல்லுது தெரியுமா, வந்தவரும் முதல்ல வயிறார சாப்பிடட்டான், அப்புறம் விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறா. என்ன சாப்பிடலாமா? என்ன பாக்குற, பாத்ரூம் போகணுமா? அதான் அந்த ஆளா இருக்கு பார். அண்ணே, உனக்கு ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன், திருக்குறள் டைரி. அடடடடடா, எங்கிருந்தியா பிடிச்ச எனக்குன்னு இப்படி ஒரு அற்புதமான புஸ்தகத்தை? இங்க குடு 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 பார்க்கும். இருங்க அண்ணே இருங்க, விருந்து சாப்பிட்டுட்டு உங்களையும் அண்ணியும் சேர்த்து நிக்க வச்சு காலில் விழுந்துட்டு கொடுக்குறேன். அதான பாத்ரூமு, வந்துடுறேன். யூ ரியலி கிரேட் டாடி. எப்படிப்பட்ட ஆளை எப்படி மாத்திட்டீங்க? நான் என்னையா பண்ணேன்? ஏதோ காக்கா உட்கார பனம்பழம் விழுந்தாப்புல அவனுக்கே திருந்தணும்னு தோணினப்போ நான் அவனை சந்திச்சிருக்கேன்.
சுட்டுக்கிட்டான்டா அவன். போயிட்டான்டா அவன். போயிட்டான்டா. டாடி நான் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். உங்களுக்காக கொண்டு வந்த திருக்குறள் புஸ்தகத்தில் இருந்துச்சு டாடி. அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. நல்லது நினைக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் நேரமே இல்லாம கொடியவனா வாழ்ந்துட்ட எனக்கு நானே நீதிபதியா இருந்து கொடுத்துட்ட தண்டனை இது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆகணும், அதான் வாழ்க்கை நெறி. நான் இத்தனை நாள் வாழ்ந்ததே இட் இஸ் a curse to the society. அண்ணே விருந்து சாப்பிட வந்த எனக்கு வாக்கரிசி போட்டு என்ன புரிதப்படுத்துறேன்னு இட் இஸ் மை லாஸ்ட் சப்பர். திருக்குறள்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன? பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும்.